ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்டில் வீடியோவோட கடைசியில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சிஏடி சிஹெச்எஃப் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து லைவ் சார்ட்டில் எப்படி அதை வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப் ஃபஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது சரிங்களா. அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் எல்லாம் இது பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது தான் வந்து வருது சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இதில் பட்டுச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த செல்லிங் கேண்டில் சரிங்களா. செல்லிங் கேண்டிலோட செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே போயிட்டு மறுபடியும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. அதனால தான் இங்கே 2 ஜோன் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் எப்படி எடுக்குது அப்படின்னா ஸ்வீப் பண்ணி நீட்டாக வந்து எடுக்குது சரிங்களா. ஒரு பர்ஃபெக்டான ஜோன்னே சொல்லலாம். நீட்டாக ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு என்ட்ரியை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு போகுது சரிங்களா. இங்கே இருக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏஷியன் லோவையும் வந்து தூக்கியிருக்கு. இன்னும் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து லெஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக்கு ஏஷியன் லோவை ஸ்வீப் பண்ணிட்டு கிடைக்கும் சரிங்களா. செஷன் டைம்லேயும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து லண்டன் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ வந்து பை என்ட்ரியில் நமக்கு இங்கே கிடைக்கிது அப்படின்னா இங்கே வந்து நம்ம பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதெல்லாம் செஷன் தானாங்க. அடுத்த ஒரு இது வந்து ப்ரோ ட்ரெண்டு. ஏன்னா பை செட்டப் அப்படின்றப்ப ப்ரோ ட்ரெண்டு நீட்டாக என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டார்கெட் அடிச்சிருச்சு சரிங்களா. இது வந்து பை செட்டப்புக்கு. இப்போ வந்து செல் செட்டப்புக்கு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. பை முடிஞ்சது. இப்போ வந்து செல்லு 1 ஹவரில் வந்து ஏன் நம்ம வந்து செல் எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. ஆர்டர் பிளாக் வந்து நம்ம நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக் என்ன தான் வந்து நல்ல ஒரு வால்யூமோடு இருந்தாலும் இது வந்து ஒரு கீ லெவலில் இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம் சரிங்களா. இது நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4 ஹவர்ஸோட கீ லெவல் சரிங்களா. ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அதுலேருந்து தான் வந்து டவுன் ஆகுது அப்படின்றப்ப இதில் பவர் நல்லாயிருக்கு, அதெல்லாம் விட்டுடலாம். பட் ஸ்டில் இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். ஸோ என்ன பண்ணலாம், சிஹெச் வந்து நமக்கு 2 வேணும் இந்த இடத்துல அடித்தோன்னே. இப்போ நம்ம வந்து 2 கிடைக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நமக்கு அந்த ஆர்டர் பிளாக்கில் டச் ஆனோடனே நல்லா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் சூப்பராக ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி செஷன் ட்ரேடு மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மற்றதெல்லாம் வந்து ஓகே தான். இது வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டைமில் தான் வந்து சிஹெச் வந்து கொடுத்தது எல்லாம் பார்த்திங்கன்னா 11:45 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கு. அங்கே மிஸ் பண்ணாலும் மறுபடியும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இப்போ உங்களுக்கு செஷன் ட்ரேட் சரிங்களா. செஷன் ட்ரேடுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரு ஆகுது. இது நம்மளுடைய டைம் அப்படின்றது என்னங்க, மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 12:40 அந்த ரேஞ்சுக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் உள்ளே வருது. என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இப்போ ஒரு சிஹெச் டவுன்ஃபால் வந்து தேவை. மார்க்கெட் என்ன பண்ணுது, நீட்டாக வருது, வந்து ஒரு சிஹெச் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுது. ஏஷியனோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுது. இந்த இடத்துல வந்து நல்லா ஃபால் ஆகிற ஒரு ஆர்டர் பிளாக்கும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா. இது வந்து நான் 2 செஷனுமே காட்டுறேன். இது வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து 2 சிஹெச் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு என்ட்ரி நான் காட்டுறேன். இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏஷியனோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கீ லெவல் இருக்குது. எஸ்எம்டி பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு சூட் ஆகும், மேக்ஸிமம் வந்து சூட் ஆகிடும். ஸோ வந்து பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து
ஒரு சிஹெச்ஓ சிஹெச் பண்ணுது. ஸோ வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல நான் வந்து செல்லிங் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம பிடிக்கிறோம். செல்லிங் ஆர்டர் பிளாக் பிடிச்சோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, நீட்டாக போகுது. இங்கே வந்து ஆர்டர்ஸ் எடுக்குது. இப்போ நான் வந்து காட்டினது லண்டன் செஷன். சரிங்களா சார்? இப்போ வந்து எனக்கு 2 சிஹெச்ஓ சிஹெச் வேணும்னா இந்த இடத்துல 2வது சிஹெச்ஓ சிஹெச் பண்ணிடுச்சிங்களா? ஓகே. இப்போ வந்து அடுத்த செஷனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். டார்கெட் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் எழுதிட்டு போய்க்கலாம். அது உங்களுடைய ஓன் பிரியம் தான். சரிங்களா? கீழே வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ அடுத்து மார்க்கெட் வந்து மேலே வருது. இப்போ ஒரு சிஹெச்ஓ சிஹெச் மாதிரி சின்னதாக வந்து கொடுக்குது இல்லைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். எடுக்குது சேம் டு சேம். இது வந்து லண்டனில், இது நியூயார்க். சரிங்களா? எடுத்தாலும் எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா நம்ம 1 ஹவரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கீழே இருக்கிறோம். அப்படின்றப்ப உங்களுக்கு என்னை கேட்டால் இன்னும் வந்து இது வரைக்கும் கூட எஸ்எல் வைங்க. அது ஒரு இன்னும் நல்ல சேஃப் ஜோன் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து சொல்லுவேன். பட் அந்த அளவு நீங்கள் வைப்பீங்களா அப்படின்றதெல்லாம் டவுட்டு தான். சரிங்களா? ஸோ வந்து இந்த அளவுக்கு கீழே வச்சுட்டு இது வந்து ரீசன்ட் டார்கெட்டு, சடனாக அடிக்கிற ஒரு டார்கெட்டு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது பண்ணோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்னென்னா நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஜெர்க் கொடுத்துட்டு வரும். அதை நான் எல்லாத்துலேயும் வந்து காட்டிகிட்ருக்கேன். இங்கேயும் சேம் டு சேம் அதே தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த 2வது நம்ம போட்டதை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீட்டான ஒரு ஆர்ஆர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? 1:8 அப்படின்றது நான் வந்து மேலே வந்து எஸ்எல் வச்சது. சரிங்களா? அது கவனிச்சுக்கணும். செஷனில் வந்து எடுத்து செஷனில் வந்து கீழே இறக்குது. அப்படின்றப்போ இது ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் தான். சரிங்களா? 2 என்ட்ரி 1 ஹவரையே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 3 என்ட்ரி அந்த மாதிரி இது பண்ணலாம். உங்களுக்கு பை செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்ட்ரி நீட்டாக வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? எப்போவுமே கொஞ்சம் மொமெண்டம் ரீட் பண்ணி நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இந்த பிளேஸில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.